தற்போதைய செய்தி. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே 8ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தின் எதிரொலியாக நேற்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் மாணவிகள் வராத நிலை காணப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி 3 அரசு ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததன் காரணமாக 3 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து பணியிடை நீக்கம் செய்து தொடர்ந்து சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இதை தொடர்ந்து நேற்று ஒரு நாள் மட்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் உத்தரவின் பேரில் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று பள்ளி மீண்டும் திறப்பு என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்திருந்தார். ஆனால் இன்று மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்ப ஆர்வம் காட்டவில்லை. அதனால் பள்ளி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் குழந்தைகள் மன ஆலோசனை குழுவினர் உடன் மாவட்ட வட்டாட்சியர் சத்யா, பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பள்ளியில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மற்றொரு பக்கம் கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் அதாவது பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பலாமா வேண்டாமா என்கின்ற முறையில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அபினிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.